வணக்கம். எனது மனதில் சில தோணல்கள் சில நாட்களாக உறுத்தி கொண்டே இருந்தது. சரி, அதை பற்றி இன்று பேசுவோமே என்று நான் உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன். தலைவர் அண்ணாமலை படித்தவர், பண்பானவர், துணிச்சல் மிக்கவர், நேர்மையானவர். இது அனைத்தும் அவர் தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தலைவராக வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தலைவனை அரசியலில் அடையாளம் காட்டிய பாஜகவை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. அதே சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்தது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அவருக்கு இன்னும் சுதந்திரமாக அவருடைய கருத்துக்களை எடுத்து செல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ஒரு இயக்கம் என்பது சமுதாயத்திலே ஒரு சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு கட்சியாக மாற வேண்டும். கட்சி என்பதுதான் சாமானியனுக்கு புரியும். இயக்கம் என்பது படித்தவர்களுக்கும் மேல்மட்டத்தில் உள்ளவர்களுக்கும் நடுத்தர குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மட்டுமே புரியும். ஆனால் கீழ்மட்டத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் கட்சி என்றாலே புரியும், இயக்கம் என்றால் என்ன என்று தெரியாது. ஆக இந்த இயக்கத்தை ஆரம்பித்த தலைவர் அவர்கள் மிக விரைவாக முன்னேறி கட்சியை தொடங்க வேண்டும் என்பதே என் விருப்பம். காலதாமதம் சில தடைகளை உண்டாக்கக்கூடும். அத்தனை கட்சிகளும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளும் அவருக்கு எதிராகவே செயல்படும், அதில் சந்தேகமே இல்லை. ஸோ காலங்கள் தாமதித்து கொண்டே போனால் அந்த இயக்கத்தை கட்சியாக மாற்றுவதில் மேலும் மேலும் சிரமங்கள் உண்டாகும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதே சமயத்தில் மக்களின் மனதிலும் சோர்வுகள் அதிகம் வரக்கூடும். இது அவருக்கு தெரியாததல்ல. இருந்தாலும் என் மனதில் பட்டதை நான் சொல்கிறேன். அவர் எவ்வளவு விரைவாக இயக்கத்தை கட்சியாக மாற்ற வேண்டும் என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். போகும் பாதை கடினமானதுதான். நான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்க வேண்டியதான். அதற்காக நின்ற இடத்திலேயே நின்றுவிட்டால் போய் சேர வேண்டிய இடம் வராது. அதையும் தாண்டி நாம் வேகமாக செல்ல வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். அது தமிழ்நாட்டின் தலைவிதி. ஆக தலைவர் அவர்கள் இதை பற்றி நிறைய யோசித்தாலும் எனக்கு என்னவோ சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். வணக்கம்.